அதை போல அந்த இறைவனும் யார் வந்து வணங்கினாலும் அவர்கள் வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டிய வரத்தை கொடுக்கக்கூடியவன் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய ஹரிஹரசுதன் அனைவரும் தங்களை மறந்து இந்த நாக்கு எடுத்ததன் பயன் அந்த இறைவனுடைய திருநாமத்தை சொல்வதுதான் என்று அப்படி ஒரு கோஷத்தை எழுப்புகின்றார்கள். இறைவன் நமக்கு நாக்கை கொடுத்ததன் காரணமே அன்பர்களே இறைவனுடைய திருப்பெயரை சொல்வதற்காகத்தான். இப்ப சாதாரணமாக ஒரு மாடு இருக்கின்றது. அந்த மாடை பார்த்தீங்கன்னு சொன்னா நம்மை விட அதற்கு வாய் பெரிது. ஆனால் அந்த மாட்டை யாராவது அடித்தார்கள் என்று சொன்னால் என்ன சொல்றாங்க? பாவம் வாயில்லா பிராணிப்பா அடிக்காதங்கிறாங்க. நம்முடைய வாயை விட அந்த மாட்டுக்கு மிகப்பெரிய வாய் இருந்தாலும் அந்த வாயில்லா பிராணி என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அன்பர்களே அந்த மாட்டால் இந்த சரண கோஷத்தை சொல்ல முடியாது. அந்த மாட்டால அந்த விலங்கால இறைவனுடைய திருப்பெயரை சொல்ல முடியாது. இறைவன் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தது, இந்த வாக்கை கொடுத்ததே இந்த நாக்கை வைத்து அந்த இறைவனை அப்படியே சரண கோஷத்தை எழுப்பி அவனுடைய நாமத்தை திருப்பெயர்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் அற்புதமாக ஒரு கருணையை செய்த வில்லாளி வீரனாக, மமதையெல்லாம் ஒழிப்பவனாக, ஏகாந்த வாசியாக, ஆழியில் ஜோதியாக, ஜோதியின் சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு மணிகண்டன் என்ற பெயரானது எப்படி ஏற்பட்டது தெரியுமா? மணிகண்டன் என்பது இறைவன் சிவபெருமானுடைய அம்சமாக, அதாவது சிவபெருமானுக்கு திருநீலகண்டன் என்ற பெயரானது உண்டு. நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும்.